அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்கால் வச்சு எப்படி சூப் பண்ணலாம், ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லெமன் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா லெமன் போட்டு புழிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு கை நிறையா, அதுக்கப்புறம் மிளகு. ஏன்னா இதில் மிளகு தான் அதிகமாக சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது. மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் தான் அதில் சேர்த்துக்க போகிறேன் நான். வரமல்லி வணக்கி பொடி பண்ணி கூட சேர்த்துலாம். தூளாக சேர்த்துனீங்கன்னா சூப் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. ஸோ எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் சோம்பு நல்ல வாசனையை கொடுக்கும். இதை அரைக்கிறதுக்கு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி போதும். அப்புறம் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இது லைட்டாக வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் அது கூட மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா வணக்கி விடுங்க. ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாசனை லைட்டாக போகணும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற காலை இதில் ஆட்டுக்காலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு சூப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு. இது ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம், செம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 விசில் விட்டீங்க அப்படின்னா மூடி போட்டு சூப் சூப்பராக ரெடி ஆயிரும். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு சர்விங் பவுலில் போட்டு மிளகு, அதுக்கப்புறம் மிளகு தூளும், அதுக்கப்புறம் மல்லித்தலை இது 2மே போட்டுட்டீங்க அப்படின்னா வாசனையாக இருக்கும். ஏன்னா இறக்குற டைமில் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா. இதில் வெறும் மிளகு தான் சேர்த்திருக்கோம். தாராளமாக குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நல்ல போன்ஸுக்கெலாம் பயங்கரமாக ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.